பிராயச்சித்தம் என்ற ஒன்றுக்கு உமாபதி சிவனார் உடன்படுகிறார் அப்படிங்கிறதான் பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி. இதை பற்றிய ஆராய்ச்சிகள் நிறைய உண்டு. அதில் நமக்கு நம்முடைய பேராசிரியர் நம்முடைய சென்னியப்பனார் ஐயா அவர்கள் இதில் அவர் கொஞ்சம் கருத்தில் மாறுபடுகிறார். ஏன் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்கிறாருங்க. அவர் கொடுத்த உரைப்பகுதி கீழே இருக்கிறது. திருக்குறள் ஒன்று கொடுத்துருக்கிறார். எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த கருத்து என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் எந்த ஒரு நன்றியை கொன்று விட்டாலும் உய்வு உண்டாம், அதுக்கு பிராயச்சித்தம் உண்டுன்னு அர்த்தம். உய்வு உண்டாம், பிராயச்சித்தம் உண்டு. எதுக்கு இல்லை? செய் நன்றி கொன்றதுக்கு மட்டும் இல்லைன்ட்டாரு. அப்போ பிராயச்சித்தம் என்பது வள்ளுவ பெருமானுக்கு உடன்பாடு என்றாயிற்று. புறநானூற்று பாடல் இதில் பசுவினுடைய மடி அறுத்தவர்க்கும் கருச்சிதைத்தவர்க்கும் குருநாதன் சொன்னிய நெறியில நிற்காதவன் பிழை செய்கிற பொழுது இவங்க 3 பேருக்கும் வழுவா என்கிற பிராயச்சித்தம் இருக்கிறது என்கிறது புறநானூறு. இனி கம்பரும் பிராயச்சித்தத்தை சொல்லி இருக்கிறார். சிதைத்தவள் காதல் தாதையை தந்தையை குருவை தெய்வ அப்படிங்கிற தெய்வ பதவியை அந்தனரை ஆணவ பாலரை பாவையரை வதை புரி சொல்லர். அந்த வதை புரிகின்ற அவர்கள் இவங்களுக்கு எல்லாமே மாற்றலாம். எது அப்படின்னு கேட்டால் வதை புரியினருக்கும் உண்டாம் மாற்றலாம் ஆற்றல் மாயா உதவி கொன்றார்க்கு என்றேனும் ஒழிக்கலாம் உபாயம் உண்டோ. அடுத்து சிலப்பதிகார பாட்டையும் ஒன்று மேற்கோள் காட்டார் பாருங்க. ஓத்துடை அந்தனர் உரைநூல் கிடைக்கையின் தீத்திரம் புரிந்தோன் செய்துயர் நீங்க தானம் செய்தவன் தன் துயர் நீங்கி காணம் போல் கணவனை கூட்டி ஒல்கா செல்வத்து உருவொருள் கொடுத்து நல்வழிப்படுத்த செல்லா செல்வ என்று சிலப்பதிகார பகுதியால் கோவலன் என்ன அந்த பிராயத்தம் செய்வதற்கான செயலை அந்த பாட்டு கொடுத்துருக்கிறது. இப்போ இத்தனை கொடுத்துட்டாரு. திருக்குறள், புறநானூறு, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், இதிலெல்லாம் பிராயச்சித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நம்முடைய சென்னியப்பனார் ஐயா அவர்கள் மனுநீதி சோழர் வரலாற்றுக்கு வந்துட்டார். தன்னுடைய மகன் அவர் சென்ற அந்த தேர் கன்றின் மீது ஏறி இறங்கி இறந்து விட்டதால தாய்ப்பசு முறையிடுகிறது. இதை கண்டு அந்த மகனை தண்டிக்க வேண்டும் என்று கருதுகிறார் மனுநீதி சோழர். ஆனால் அமைச்சர் சொல்றாரு, நம்முடைய இளவரசர் மீது எந்த குற்றமும் இல்லை, எனவே தண்டிக்க வேண்டியது இல்லை, கன்று இறந்ததுக்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ளலாம் என்று அமைச்சர் சொல்லுகிறார். அப்போ அவர் மனுநீதி சோழர் சொல்லுகிறார், நீர் உண்மை உணராமல் பேசிக்கொண்டு இருக்கின்றாய். இந்த இளவரசன் ஆரூர் இருக்கக்கூடிய இறைவன் ஆட்சி புரிகின்ற திருவாரூரில் இருக்கிற ஒரு உயிர் கொண்டிருக்கிறான். எனவே ஏனைய பகுதி அல்ல, திருவாரூர் என்பது சிவபெருமான் ஆட்சி புரிகின்ற ஊர். அது அவருடைய ஆளுகைக்குட்பட்ட ஒரு உயிரை அவன் கொண்டிருப்பதனால் நீ சொல்லுகிற பிராயச்சித்தம் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு மனுநீதி சோழர் அதை மறுக்கிறார். நீ தண்டனை அவனை கிடத்தி அவன் மீது தேர ஏற்று அப்படின்னார். அமைச்சருக்கு அது உடன்படாதனால தன் உயிரை மாய்த்து கொள்கிறார் அமைச்சர். இப்போ மன்னன் பார்த்தார், தானே சென்ற அந்த தண்டனை நிறைவேற்றுவது என்று கருதி கொண்டு அந்த மகனை படுக்க வைத்து அவன் மீது தேரை செலுத்தி ஏறி இறங்குகிறது தேர். மன்னனுடைய மைந்தன் உயிர் பெரிந்த நிலையில பெருமான் வெளிப்பட்டார். வெளிப்பட்ட போது 3 உயிர்களையும் உயிர்ப்பித்து கொடுத்தார். இது வரலாறு. இங்க என்னன்னு கேட்டா, பிராயச்சித்தம் என்பதற்கு நான் உடன்பட மாட்டேன் என்று மனுநீதி சோழர் அங்க அதுக்கு உடன்படலை. அதைத்தான் இப்ப ஆசிரியர் மேற்கோள் எடுத்துக்கிட்டார். சேக்கிழார் பெருந்தகை உடன்பாட்டு நிலையில பிராயச்சித்தத்தை ஏற்றுக்கொள்ளலை. எனவே திருமுறைகளில் வேறெங்கும் அவ்வாறு குறிப்புகள் இல்லை. எனவே நமக்கு பிராயச்சித்தம் என்பது உடன்பாடு இல்லை என்பது ஆசிரியருடைய கருத்தாக நமக்கு காட்டுகிறார். இந்த பிராயச்சித்தம் என்கிற ஒன்று இந்த பாட்டை தவிர வேறு எந்த பாடலின் சித்தாந்த சாத்திரத்தில் இல்லை.
வேற எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கானா வேற எங்கேயும் சொல்லப்படலை. எனவே இது ஒரு சிந்தனைக்குரிய ஒன்று. இப்போ நாம் எப்படி அமைதி பெறுவது? ஐயா சொல்லியிருக்கிறாங்க இது உடன்பாடு இல்லை அப்படின்னு. ஆனால் பொதுவாக பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அது பெருமானை நோக்கிய பணியில தான் நீங்கள் அதுக்கான கழுவாய் தேடிக்கொள்ளலாமே ஒழிய தானத்தாலோ தருமத்தாலோலாம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நாம் நினைவில் வைத்து கொள்ளணும். ஏன்னா நமக்கு அறிவுறுத்தப்படுவது என்ன? அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பது உந்தம கூணமன்றே. நீ முன்ன செய்ததான் இப்ப வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கிற நீ அதிலிருந்து உய்வதற்கான வழியை நீ அல்லவா தேடணுங்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அப்ப என்ன செய்யணும்னார்? காவினையிட்டும் குலம்பல தொட்டும் கனிமனத்தால் ஏவினையால் என் முன்றெரித்தீர் என்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடி. அப்ப அந்த தீவினை உன்னை தீண்டாது இருக்க வேண்டும் என்றால் நீ அதை பின்பற்றணும், இறைவனுக்கு தொண்டு செய் அப்படின்னு அறிவுறுத்தி இருப்பதை நாம் இந்த இடத்துல கருத்தில் வைத்து கொள்ளணும். எனவே இப்போ பிராயச்சித்தம் என்பது வேதாகமங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது, திருக்குறளில் இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் இறைவன் மீது கொண்ட அன்பினால அவனுக்கு பணி செய்வதில் தான் பிராயச்சித்தம் என்பதை ஒழிய தான தர்மத்தினால தப்பித்து கொள்ளலாம் என்பதில் உடன்பாடு இல்லை. சேக்கிழார் பெருமானுக்கு அந்த கருத்துல உடன்பாடு இல்லை என்று ஆசிரியர் இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார். இது சிந்தனைக்குரிய ஒன்று. நீங்கள் இப்போ பெரியவங்க எல்லாருமே பெரியவர்கள், வள்ளுவ பெருமான், உமாபதி சிவம், இப்படி எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்து, சேக்கிழாருடைய கருத்து, இப்படி எல்லாம் வைத்து பார்க்கும்போது இருவகையான கருத்துக்கள் இங்கே அமையப்பட்டு இருக்கின்றன. எனவே அன்பர்கள் அவர் பக்குவத்துக்கு ஏற்ப வைத்து கொள்ளலாம். இதில் வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்கள் பக்கமே விட்டுடலாம். உங்களுக்கு எது தோணுகிறதோ அது நீங்கள் கருத்தில் வைத்து கொள்ளலாம்.